அடுத்து யாரு வா இந்த நர்ஸு கூப்பிட 2 கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி உடல் முழுவதும் மறைத்து பருத அணிந்த ஒரு பெண் வந்தாங்க. உட்காரு, உனக்கு என்ன? அம்மா, அடுப்பில் சமைக்கும்போது கொதிக்கிற எண்ணெய் கையில் பட்டுருச்சு. சரி சரி, கையை நீட்டு. கருமா, இந்த புண்ணு பார்க்கவே சகிக்கலை என்று முணங்கி கொண்டே அழுத்தி துடைக்க அந்த பெண், அம்மா அம்மா வலிக்குதுமா பைய என்ற. பைய தாண்டி துடைக்கிறேன், அதுக்கு இந்த கத்துற என்று அதட்டிய நர்ஸ் மருந்து போட்டு பஞ்சு வச்சு ஒட்டி விட்டாங்க. அடுத்து ஊசியை எடுத்து நறுக்குன்னு குத்த வள்ளி தாங்காம ஆ என்று அந்த பெண் கத்துனாங்க. இன்னும் சத்தம் கத்தி ஊரை கூற்றி என்று கடுப்பாகி திட்டினாலும் இந்த நர்ஸ் மேரி. 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. மேரியம்மா, உங்களை இந்த ஆஸ்பத்திரி நிறுவனர் கூப்பிட்றாரு என்று பியூன் சொன்னேன். நிறுவனர் அன்னைக்கு போனாங்க. மேரியை பார்த்ததும் அந்த நிறுவனர் தனது பேண்டேஜ் போட்டு இடது கையை தூக்கி மேதை மீது வைத்தார். பருதா போட்டு வந்த பெண் இந்த ஆஸ்பத்திரி நிறுவனரா என்றவுடன் மேரி ஷாக் ஆகிட்டாங்க. ஏம்மா, வலியோட வேதனையோட வர்றவங்களுக்கு அன்பு ஆறுதலாக பேசி சிகிச்சை அளிக்கிறத விட்டுட்டு கோபப்பட்டுக்கிட்டு மன புண்படும்படியாக பேசிக்கிட்டு இருக்க, உன்னை டிஸ்டர்ஸ் பண்ண போகிறேன். சாரி மேம், இனிமேல் இது மாதிரி நடந்துக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க மேம். சரி, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், போ அப்படின்னு விரட்டினாங்கங்க. பைபிளில் 1 Corinthians 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது அப்படின்னு அட்வைஸ் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையிலையும் தினமும் பலதரப்பட்ட மக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம்லங்க. அவங்கக்கிட்ட கோபம் எரிச்சல் படாமல் மதிப்போடையும் மரியாதையோடையும் அன்போடும் நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? பை.